வணக்கம் மக்களே. ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரீஸ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம என்னென்ன மெட்ரிக்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு. இந்த மெட்ரிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம பார்க்க வேண்டிய எல்லா பேராமீட்டர்களும் ரொம்பவும் முக்கியமான ஒரு பேராமீட்டர் இந்த டிவிடெண்ட் ஈல்டு. ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னாவே ஒரு ஸ்டாக்கை மோர் தென் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போதே நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்க போறோம். சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5 ல இருந்து 10 வருஷத்துக்கு மேல கூட அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு ஒரு மெயின் விஷயமா இருக்கும். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறுறது மூலமாகவும் அவங்களுக்கு இயர்லி சம் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரப்போகுது. அந்த ரிட்டர்ன்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை செல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது அப்படி இருக்காது. அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அந்த கம்பெனிஸ் என்ன டிசைட் பண்றாங்க, அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு பெர் ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் டிவிடெண்டா பே பண்ண போறாங்க அப்படிங்கறது முடிவு பண்ணி கொடுக்குறாங்களோ அது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே வந்துடும். ஸோ இந்த ரிட்டர்ன்ங்கிறது நமக்கு ஒரு வருஷத்திலே நமக்கு டைரக்டாவே கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னா இருக்கக்கூடியது தான் இந்த டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேருக்கு ஒரு கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் பெர்சன்டேஜா சொல்லும்போது டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது இருக்கும். இதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு ஈக்குவல் டு ஆனுவல் டிவிடெண்ட்ஸ் பெர் ஷேர் டிவைடட் பை பிரைஸ் பெர் ஷேர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியை எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட இப்ப கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த கம்பெனி ஒரு 5 ரூபா டிவிடெண்டா ஆனுவலா கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 5 ரூபா டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதோட பெர்சன்டேஜுமே 5% அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஷேருக்கும் இன்வெஸ்டர்ஸ் 5 ரூபாய் டிவிடெண்ட் அந்த கம்பெனி பே பண்ணும். ஸோ இது அந்த வருஷத்துல அவங்க அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றது மூலமா அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய டைரக்ட் ரிட்டர்னா பாத்தீங்க அப்படின்னா 5%ங்கிறது இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டரா இருக்குது. இந்த டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டண்டா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா வொலட்டாலிட்டியில இருந்து மார்க்கெட்டோட ஏத்த இறக்கங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஒரு டிஃபென்சிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல இவங்க டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கறது மூலமா அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனிகள் ஒரு லாங் டேர்முக்கு தக்க வச்சுக்கவும் முடியும். பிளஸ் அந்த ஷேர்ஸ் செல் பண்றதை பை பண்றது ஆக்டிவிட்டிஸ் அதிகமா நடக்காம அந்த வொலட்டாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது கம்பெனிகளுக்கு பயன்படும். அதே மாதிரி கம்பெனிகளுக்கு இது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல கம்பெனிகளுக்கு ஒரு கேஷ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனிகள்ல நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அதுல கம்பெனியுமே ஓனர்ஷிப் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 40-70% அளவுக்கான பெர்சன்டேஜ் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களே அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்குவாங்க. ஸோ அது மூலமாவும் அவங்களுக்கு கேஷ் கிடைக்கும். அந்த ரீசன்னாலையும் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிகள் டிவிடெண்ட் கொடுக்கறது அவங்களுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் இந்த டிவிடெண்ட் ஈல்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது மூலமா 2 பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு பொறுத்து நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற மாதிரி 100 ரூபாய் நம்ம கொடுத்து ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த வருஷத்துல அவங்க 5 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் பெர்சன்டேஜ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 5% இருக்கும். ஸோ நார்மலா ஒரு ஸ்டாக்குங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன் ரேட்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சம் ஸ்டாக்ஸ்லாம் சைடு வேஸ்லேயே போய் ஒரு வருஷத்துலேயே அப் அண்ட் டவுனா பார்த்து 52 வீக் லோ ஹை இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி இருந்தாலும் அடுத்த ஒரு சில மாசங்கள்லேயே அது 52 வாரங்களுக்கு இருந்த பழைய வேல்யூக்கே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்டு தான் அந்த கம்பெனில இருந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அதே சமயத்துல டபுள் பெனிஃபிட்ங்கிறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நான் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன். அது எனக்கு டிவிடெண்ட் ஈல்டா 5 ரூபாய் கொடுத்துருக்குது. பிளஸ் அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இப்போ 110 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா
அந்த கம்பெனி வந்து வளர்ந்தது மூலமா வந்து ஒரு 10% ரிட்டர்ன் எனக்கு கொடுத்துருக்கு. அதே சமயத்துல எனக்கு ரூ. 5 குடுத்த மூலமா அந்த கம்பெனி வந்து எனக்கு ஒரு 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ மொத்தமா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 12% ரிட்டர்ன் வந்து அந்த கம்பெனி எனக்கு குடுத்த ஒரு கணக்கு வந்து இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் யீல்டுங்கிறது வந்து 2 சைடு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நம்ம இந்த டிவிடெண்ட் யீல்ட் பார்த்துட்டோம். சில கம்பெனிகளோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசி. இது வந்து ஆஸ்தானமா டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2001ல இருந்தே வந்து டிவிடெண்ட் வந்து குடுத்துக்கிட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 224 அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் வந்து குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த வருஷத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 13.75 அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. இதோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 470 அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐடிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம்ல டிவிடெண்ட் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்குது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி இன்வைட் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 2021ல வந்து லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ 2021 நவம்பர்லயே வந்து இவங்க வந்து ஒரு ரூ. 6 அளவுக்கான ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆன பிரைஸ் வந்து ரூ. 132 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. அப்பவே வந்து ரூ. 6 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து ரூ. 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு டோட்டல் ஆனுவல் டிவிடெண்ட் ஈல்ட்ல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2024லுமே வந்து இது வரைக்கும் பிஜி இன்வைட் கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 12 அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 13.8% வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி. இந்த கம்பெனியுமே வந்து நல்ல டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ல மட்டும் ரூ. 75 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ரூ. 117 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரா கம்பெனிகள் யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டிசிஎஸ் மூலமா வந்து அவங்க நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. பிளஸ் டிவிடெண்டும் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த டிசிஎஸ்ல வந்து டாடா ஹோல்டிங்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் சரி எல்லா கம்பெனிகளும் வந்து இந்த டிசிஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா தான் இருக்கிறாங்க. ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த டிவிடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அதோட எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதோட ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கோ அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அமௌண்ட் போயிடும். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டாடா மோட்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணி வித்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பிளஸ் இந்த மாதிரி டிவிடெண்ட் கிடைக்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இந்த டிவிடெண்ட் சிஸ்டம் வந்து அவங்களோட குரோத்துக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இப்போ கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3500லேருந்து 4000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து ரேஞ்ச் டார்கெட்குள்ள வந்து அப்சைட் டவுனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த டிசிஎஸ். ப்ளஸ் இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் ரூ. 75 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் சாலிடான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து இருக்கும். அதுபடி பார்க்கும்போது கனரா பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 2003ல இருந்து ரூ. 132 வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 21 வருஷத்துல இவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 132 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்குது. ஸோ இந்த ஷேரோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 107லேருந்து ரூ. 110 வரைக்கும் ஒரு ரேஞ்சில் வந்து இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 20 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிருக்கிற ப்ரைஸை விட அதிகமாக தான் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம இருக்கும்போது நம்ம ஷேர் வந்து அப்ரிசியேஷன் ஆகி கிடைக்கிற ரிட்டர்னை விட நமக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்டு மூலமா கிடைக்கிறது வந்து ஒரு சேஃபான ஒரு ரிட்டர்னா வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தா கம்பெனி இவங்களும் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 35 டிவிடெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரூ. 62 அளவுக்கான ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மேக்சிமம் அவங்களே டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாங்க. 70% வந்து ஷேர்ஸ் வந்து அவங்களே ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கேஷ்ங்கிறது வந்து அவங்க கைக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் தெளிவா. எதுக்காக இந்த டிவிடெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் பார்க்கணும். ஷேர் வந்து அப்ரிசியேஷன் ஆகி நம்ம ரிட்டர்ன் பார்த்தாலும் அந்த அப்ரிசியேஷன் ஆகி பார்க்குற ரிட்டர்ன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்லேயே நோக்கி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது ஒரு 3 மந்த் பீரியட் வந்து ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு அடுத்து ஒரு 3 to 6 மந்த் பீரியட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு
திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு சப்போர்ட்டா எடுத்து எடுத்து தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கும், வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு இன்ட்ரீமா ஒரு இடைக்காலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னா இருக்கிறது தான் வந்து இந்த டிவிடெண்டா வந்து இருக்குது. ஸோ டிவிடெண்ட் கிடைக்கிறது வந்து நல்லதுதான். மெயினா இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஒரு ஷேர் வந்து விற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா ஒரு 20% வந்து டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும், நம்ம டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்து. லாங் டேர்ம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை விற்கிறோம் அப்படின்னா லாங் டேர்ம் டாக்ஸேஷன் பார்க்கும்போது ஒரு 12.5% அளவுக்கான டாக்ஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஷேர் இன்னைக்கு வாங்குறீங்க, இன்னைக்கு வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து எக்ஸ் டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் வந்து உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் ப்ளஸ் எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒரு பெர் இயருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது பொறுத்தும் அது வந்து இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து 10,000 ரூபாய் அளவுக்கான ஒரு டிவிடெண்ட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அசப்ஷன் வச்சுக்கோம், சரிங்களா? டிடிஎஸ் அப்படிங்கிறதும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி டைரக்டா வந்து நம்ம டாக்ஸ் கட்டுறதும் இருக்கும். ஸோ இந்த டிடிஎஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து நமக்கு 10,000 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போதே அந்த கம்பெனியே வந்து ஒரு 10% வந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சுக்குவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து டிடிஎஸ் டிடக்ஷன் அப்படிம்பாங்க. அது போக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நெட் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இந்த 9,000 ரூபாய் இருக்குது, நம்ம டோட்டலாக நமக்கு கிடைச்ச டிவிடெண்ட் 10,000 ரூபாய், அதில் 1,000 ரூபாய் வந்து டிடிஎஸ்ஸாக வந்து கம்பெனி 10% கணக்கு பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச நெட்டு டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ரூபாய். ஸோ டாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் டிவிடெண்ட் ரிசீவ்டுக்கு பார்க்காம எவ்வளோ டிவிடெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு 20% பார்க்கும்போது நம்ம 2,000 ரூபாய் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்து நம்ம 20% டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 20% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது 2,000 ரூபாய். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ரூபாய் டிடிஎஸ் வந்து கம்பெனியே பிடிச்சிட்டாங்க, நமக்கு எந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களே பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 2,000 ரூபாயில இருந்து அந்த 1,000 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா பேலன்ஸ் 1,000 ரூபாய் தான் வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணும்போது நம்ம இந்த 1,000 ரூபாவை கட்டுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 9,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஆல்ரெடி வந்து 1,000 வந்து கம்பெனி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சதுனால எனக்கு 9,000 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ இந்த 9,000 ரூபாயிலையும் நம்ம அடிஷனலாக பே பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து 1,000 இருக்குது, 1,000ம் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ 8,000 ரூபாய் தானே இருக்கணும், ஏன் 9,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கலாம். இந்த டிடிஎஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். டாக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிடிஎஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிற ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு டிவிடெண்ட்ல வேற ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நம்ம ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரீஸ்னு வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஒரு வாரமும் போட்டுக்கிட்டு வரோம், அதோட பிளேலிஸ்டும் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.